ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சூர்யா ஆரம்பிச்சிருக்க கம்பெனிக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் கருத்தில் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆச்சு, வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லாரும் போய் உட்காந்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தட்டியும் வெறும் டம்ளரையும் வச்சு, இந்தாங்க அத்தை சாப்பிடுங்க, இந்தாங்க மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கௌதமி சித்ரா தேவி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து முழிக்கிறாங்க. இதை சாப்பிடாம விட்டா நம்மளே அடி வெளுத்து போதும் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு வேலைக்காரரை வந்து போட்டு அடி அடின்னு அவங்க அடிச்சாங்க. அதை பார்த்துட்டு இவங்க பயந்துக்கிட்டு இவங்க சாப்பிட்ற மாதிரியே வெறுந்தட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, என்னங்க இந்த சாப்பாடு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஆகா ஓகா பிரமாதமாக இருக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் டெய்லி நான் இப்படி தான் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன், நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றாங்க. சித்ராதேவி கௌதமும் அடிக்கி பயந்துக்கிட்டு வேறைய வழி இல்லாமல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விருந்தட்டவே சாப்பிட்டுட்டு அவங்க தூங்க போயிடறாங்க. ஐஸ்வர்யா எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்கிறேன் அப்படின்னு சொல்லி தூங்க போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம சித்ராதேவி வந்து கௌதமா பார்க்கும்போது ரொம்ப டயர்டா வராப்புல. என்னடா ஆச்சு, நைட்லாம் அடி வெளுத்து பட்டாலா உடனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் அடிச்சா கூட பிரச்சனை இல்லையாம்மா, அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது, அதுக்கு மேல அவன் படம் என்னை படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்லாம் தூங்க விடாம எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம வந்து ஓட விட்டுருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. ஒவ்வொரு பிராண்டா ஓடி போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஆனா இது வேணாம், அது வேணாம், அது பிடிக்கல, இது பிடிக்கல அப்படின்ட்டுலாம் சொல்லி கௌதம ஓட விட்டுருக்காங்க. கடைசியில வேற வழியே இல்லாம ஐஸ்கிரீம்காரனை வந்து அப்படியே கூப்பிட்டு வந்து ஐஸ்வர்யா முன்னாடியே இந்தா உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எடுத்துக்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் ஐஸ்வர்யா வந்து கௌதம விடுவாங்க. இப்படி நைட்லாம் தூங்க விடாம என்னை பாடாப்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்றாப்ப. என்ன பண்றானே தெரியலையே, அதை நம்ம என்ன செய்யறது தெரியல. அந்த சாமியாரத்தை நம்ம போய் கேட்கணும், தேடி பார்க்கணும். ஃபோன் போட்டு அவன் எடுக்க மாட்டான், அப்ப என்ன செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சித்ரா தேவி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னாச்சு இந்த வீட்டுல வந்து இது சூர்யா மாமாவை காண, அக்கா மகாவை காண, யாருமே காணோம் அப்படின்னு சொல்லி ஓவராலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எல்லாத்தையும் இவ கூட்டு வந்துருவாளே, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சித்ரா தேவியும் கௌதமும் முழிக்கிறாங்க. நம்ம தான் இதுல விரட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள இன்னும் போட்டு அடிப்பாலே, என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே டூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே என்னை விட்டுட்டு எப்படி டூருக்கு போக முடிச்சு, நானும் போகணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க எல்லாருமே பிளேட்ல ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க, அவங்க போயிட்டு வரட்டும், நம்ம அடுத்த அடுத்த ரவுடி நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து டூர் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாப்புல நம்ம கௌதமே. அப்போ ஐஸ்வர்யா ஒரே வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, என்னை விட்டுட்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, ஆனா அடுத்து அவங்க எல்லாரும் வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா போகணும், அது வரைக்கும் வந்து என்னால தூங்க கூட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மகா கையால நானே பாயாசமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இப்ப சாப்பிடணும் போல தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப சித்ராதேவி சொல்றாங்க, வேற வழியே இல்ல, அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடு தான் கூட்டு வந்தாகணும் போல இருக்கு, இல்லைன்னா இவன் நம்மளை விடமாட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க சித்ரா தேவி. அடுத்து வந்து கூப்பிட்டு வராங்களா இல்ல வேற பிளான் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு, எங்க கம்பெனிக்கு வந்து இன்னும் கிஃப்ட் நிறைய வந்து உங்க மூலியமாவே நாங்க வாங்கிக்கிறோம் ஆர்டர் பண்ணி, இப்போ இருந்தே நீங்க அப்டேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்களும் ஓகே அப்படின்றாங்க. அப்போ வந்து உங்க கம்பெனி இனிமே உங்க ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொடுங்க அப்படிங்கும்போது, நாங்க இப்போதே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த கம்பெனிக்கு இன்னும் பேர் வைக்கல, நாங்க டிசைட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க வந்து அடுத்த ஒரு தடவை உங்களை பார்க்கும்போது நீங்க அதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்க வந்தவர் பேசிட்டு போறாரு. அப்ப கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாங்கும் போது ஆரம்பத்துல தாத்தா பேட்டி பேர் அடிபட்டாலும், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா ராஜலட்சுமி பேரை சொல்றதுக்கு ஐடியா பண்றாங்க. அப்போ ராஜலட்சுமியே வந்து என்ன பண்றாங்கன்னா, கோடீஸ்வரி பேரை வேணா வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோடீஸ்வரி பேர் வைக்கிறாங்களா இல்ல மகா பேர் வைக்கலாங்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகா பேர வைக்கிறது தான் நம்ம பொருத்தமா இருக்கும். ஏன்னா, அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்துறது இன்னைக்கு மகாவா தான் இருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பா மகா பேர் வச்சா இன்னும் அவங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாடகத்துல வந்து ஐஸ்வர்யோட நடிப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அவங்க ரொம்ப கியூட்டா, சூப்பரா, அழகா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம சேனல தொடர்ந்து